ஆக்சுவலாக ஆதித்யராம் பேலஸ் சிட்டி இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டாக எங்கே மேம் லொக்கேட் ஆகிருக்கு? மேம் ஆதித்யராம் பேலஸ் சிட்டி பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அ 3-way கனெக்டிவிட்டி உங்களுக்கு விச் இஸ் லைக் OMR டு அக்கரை சிக்னல் லிங்க் ரோட் ஒன் கனெக்டிவிட்டி மேஜர் கனெக்டிவிட்டி இஸ் தேர். அண்ட் ஈஸிஆரில் பார்த்தீங்கன்னா என்னோட ஹெட் ஆஃபீஸ் இருக்கும் உங்களுக்கு. அந்த வே இஸ் த அனதர் செகண்ட் கனெக்டிவிட்டி விச் இஸ் லைக் ஃப்ரம் ஈஸியாக டைரெக்டாக நீங்கள் வருது. சிட்டிக்குள்ளேருந்து நீங்கள் வரீங்க அப்படின்னா அக்கரை சிக்னல்லேருந்து நீங்கள் வரலாம். ஸோ திஸ் இஸ் லைக் OMR அக்கரை சிக்னல் ஆஸ் வெல் அஸ் த ஈஸியாக. ஸோ 3-way கனெக்டிவிட்டி இருக்குங்க உங்களுக்கு. ஓகே, ஈஸியான்னு சொல்லும்போது பீச்சுக்கு இங்கேருந்து எவ்வளோ தூரம் மேம் இருக்கும்? மேம் பீச் இங்கேருந்து ரொம்ப பக்கம் மேம். உங்களுக்கு ஜஸ்ட் நீங்கள் உங்கள் வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போய் ஒரு 10 minutes கூட ஆகாது. நீங்கள் ஜஸ்ட் ரோட் கிராஸ் பண்ணால் போதும் பீச் வந்துடும் உங்களுக்கு. ஆக்சுவலாக பேலஸ் சிட்டி அப்படின்னு ப்ராஜெக்ட் நேம் நினச்சேன். ஆக்சுவலாக உள்ளே வந்து பார்த்தா தான் தெரியுது நம்ம ஒரு பேலஸில் தான் இருக்கிறோம்னே தெரியுது மேம். எக்ஸாக்ட்லி. ஆக்சுவலாக இந்த ப்ராஜெக்டோட எலிவேஷன் பற்றி சொல்லுங்க மேம். ஷோர் மேம். ஆக்சுவலி இந்த பேலஸ் சிட்டி தீம் இங்கே எப்படி வந்ததுன்னா, சார் இஸ் லிவிங் ஹியர், சாரோட பேலஸ் இங்கே தான் இருக்குது. உங்களுக்கு இந்த விஷயம் வந்து இஸ் வெரி நியூ பிகாஸ் எந்த டெவலப்பர்ஸும் வந்து அந்த ப்ராஜெக்ட்குள்ளே தே வில் நாட் கன்ஸ்ட்ரக்ட் அண்ட் லிவ். பட் சார் வந்து பேலஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி and he bring the palace city theme here from the replica of palace. So அதுலேருந்து தான் சவுத் இந்தியாவில் உங்களுக்கு எங்கேயுமே இந்த பேலஸ் தீமில் பார்த்ததே இல்லை மேம். சீரியஸ்லி கண்டிப்பாக பார்த்துருக்கவே மாட்டேங்க. அண்ட் இங்கே அந்த எலிவேஷன் வந்து உங்களுக்கு எக்ஸாக்ட்லி பேலஸ் வரும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் நியோ கிளாசிக்கல் தீம் ஆஃப் இதுவும் இருக்கும் உங்களுக்கு விச் இஸ் லைக் யூரோப்பியன் ஸ்டைலில் உங்களுக்கு இருக்கும். I'll show you the model villa ma'am. We'll have a view on that. ஓகே மேம். ஆக்சுவலாக நம்ம மாடல் வில்லாவில் உள்ள என்ட்ரி ஆகும்போதே பார்த்தேன் இந்த லிவிங்ல வந்து இந்த லாபியோட ஹைட் வந்து பயங்கரமா இருக்கு. ஸோ எப்படி மேம் இதை பிளான் பண்ணிருக்கீங்க? எஸ் மேம். ஆக்சுவலி ராயல் லுக்குனாலே உங்களுக்கு வந்து அந்த சீலிங்கோட லுக் தான் பிகாஸ் அந்த சான்லியர்ஸ் அதெல்லாம் போடும்போது உங்களுக்கு ராயல் லுக் வரும். ஸோ டபுள் சீலிங் ஹைட் வரும்போது தான் உங்களுக்கு அந்த கம்ப்ளீட் பேலஸ் சிட்டின்றது கம்ப்ளீட் ஆகும் உங்களுக்கு. அந்த ராயல் லுக்கோட இதுதான் இந்த லிவிங் ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் சீலிங் ஹைட்டோட. அண்ட் இந்த டெக் ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிவிங் ஸ்பேஸ்லேயும் டெக் ஏரியா இருக்கும். அண்ட் உங்களுக்கு டைனிங் ஏரியாலையும் டெக் ஏரியா இருக்கும். சின்ஸ் நீங்கள் வில்லா ப்ராஜெக்ட்னு எடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து எதர் டைனிங் ஒரு கிச்சன் ஏரியா இல்லை பேக் சைடில் தான் உங்களுக்கு டெக் ஸ்பேஸ் இருக்கும். பட் உங்களுக்கு இங்கே லிவிங் ஸ்பேஸ்லேயும் டெக் ஸ்பேஸ் இருக்கும், உங்களுக்கு டைனிங்லேயும் டெக் ஸ்பேஸ் இருக்கும். மேம் டோட்டலாக இந்த பேலஸ் சிட்டி எவ்வளோ ஏரியாஸில் மேம் பிளான் பண்ணியிருக்கீங்க? மேம் இந்த பேலஸ் சிட்டி டோட்டல் பார்த்தீங்கன்னா 23 acres மேம். இதில் உங்களுக்கு அம்யூனிட்டிஸ் ஆல்சோ இஸ் தேர். உங்களுக்கு கிளப் ஹவுஸ் விச் இஸ் கம்மிங் வித் 22,000 square feet கிளப் ஹவுஸ் வரும். ஸ்விம்மிங் பூல் இஸ் கம்மிங். உங்களுக்கு கார்டன் ஏரியா, எல்டர்ஸ் பார்க், சில்ட்ரன்ஸ் பார்க் எல்லாமே கவர் ஆகி வரது தான். திஸ் இஸ் அ கம்ப்ளீட் கேட்டட் கம்யூனிட்டி உங்களுக்கு. அண்ட் இதில் டைப்ஸ் ஆஃப் வில்லாஸ் பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் லைக் லக்ஸுரி வில்லா, அல்ட்ரா லக்ஸுரி வில்லா, ட்வின் வில்லா ஆஸ் வெல் அஸ் த எலைட் வில்லா. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. பட் அல்ட்ரா லக்ஸுரி தான் உங்களுக்கு வந்து இட் இஸ் த பிக்கஸ்ட் சைஸ் விச் இஸ் லைக் 4,800 square feet வரும். ஓகே, ஆக்சுவலாக அது வில்லா இல்லை மேம், பேலஸ் தான். ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன டைப்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ அல்ட்ரா லக்ஸரி சொல்லிட்டீங்க. ஸோ மற்ற டைப்ஸ்லாம் எப்படி இருக்கும் அதோட சைஸஸ் பற்றி சொல்லுங்க மேம். எஸ் மேம். அல்ட்ரா லக்ஸுரி 4,800 விச் இஸ் coming with 5 BHK and 3 car parking ஓட வரும் உங்களுக்கு. லக்ஸுரி பார்த்தீங்கன்னா 1 ground which is 2,400 square feetல வரும். அதில் 2 car parkings ஓட வரும் which has a 4 BHK in it. ஸோ உங்களுக்கு எலைட் அண்ட் ட்வின் வில்லா வந்து ஆல்மோஸ்ட் சிமிலர். கிரவுண்ட் சைஸ் மட்டும்தான் உங்களுக்கு டிஃபர் ஆகும். அது ரெண்டுமே 3 BHK. ஓகே மேம். ஆக்சுவலாக நிறைய கஸ்டமர்ஸ் என்னென்னா எனக்கு வந்து 2 BHK வில்லாஸ் போதும், ஆனால் எனக்கு வந்து ஒரு 3 cars இருக்க மாதிரி பார்க்கிங் வேணும்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்குற கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? மேம் ஆக்சுவலி லக்ஸுரியே வந்து பார்த்தீங்கன்னா 3+1 நீங்கள் கன்வெர்ட் பண்ணலாம், இல்லை 4 BHKவும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இங்கே கஸ்டமைசேஷன் பிளேஸ் அ மேஜர் ரோல் மேம். தட்ஸ் வை வி டேக் லிட்டில் டைம் டு கம்ப்ளீட். ஏன்னா நீங்கள் எஸ் மேம், ஏன்னா உங்களுக்கு வந்து ரெடிமேடாக பண்ணி சேல் பண்ணுறது இஸ் வெரி ஈஸி. ஏன்னா யூஸ்வலாக அப்படி பண்ணுறது ரொம்ப ஈஸி, எல்லா பில்டர்ஸும் பண்ணுறாங்க. பட் சாரோட இது வந்து இட்ஸ் கோயிங் டு பி யோர் ட்ரீம் ஹோம். அதனால உங்களோட கஸ்டமைசேஷன் இருக்கணும். பிகாஸ் எலிவேஷன் பேலஸ் தீம்ல இருக்கு, ராயல் உங்களுக்கு கிடைச்சிருந்து. இன்சைட் ராயல்ட்டி இஸ் யோர் சாய்ஸ். ஸோ நீங்கள் கஸ்டமைசேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து அந்த டிசைன் ஃப்ளோர் எல்லாம் ரெடி பண்ணி தென் வில் ஸ்டார்ட் த கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ டியூரேஷன் பார்த்தீங்கன்னா இட் டேக்ஸ் லைக் 8 to 12 months டியூரேஷன். சீரியஸாக நான் கேட்கலான்னு நினச்சேன். கஸ்டமைஸ்ன்னு சொல்கிறப்ப நீங்கள் ஹேண்ட் ஓவர் கொடுக்க எவ்வளோ டைம் எடுக்கும்? ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து எப்படின்னா இப்போ ரெடி டு மூவ் இன் வில்லா தான் கேட்குறாங்க. பட் எனக்கு என்னென்னா ரெடி டு மூவ் இன் வில்லா விட நம்ம கஸ்டமைஸ் பண்ணி அவங்களோட ட்ரீம் ஹோம் இங்கே எடுக்கிறப்ப கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அந்த மாதிரி கிளைண்ட் இப்போவே இங்கே ரெடி டு மூவ் இன் கேட்குறாங்க ஒரு சில கிளைண்ட், அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க? ரெடி டு மூவ் இன் வந்து ஆஸ் ஐ செட் உங்களுக்கு கஸ்டமைசேஷன் இருக்கனால நீங்கள் ஹவு ஏர்லி நீங்கள் அந்த கஸ்டமைசேஷன் ஃப்ளோரிங் சைன் பண்ணுறீங்களோ ஃப்ரம் த டைம் உங்களுக்கு நான் ஹேண்ட் ஓவர் பண்ணுற டைம் டியூரேஷன் தான் ஐ எம் சேயிங் லைக் 8 to 12 months. ஓகே.
ஆக்சுவலாக இந்த பெட்ரூம்குள்ள உள்ள என்ட்ரு ஆனோனுமே தோணுது நல்ல ஒரு ஸ்பேசியஸாக இருக்கு மேம். இதோட சைஸஸ் பற்றி சொல்லுங்க. ஆக்சுவலாக இது ஃபர்ஸ்ட் பெட்ரூமு. எஸ் மேம். இது வந்து உங்களுக்கு லக்ஸுரி வில்லா 2400 ஸ்கொயர் ஃபீட் அண்ட் பில்டப்பும் உங்களுக்கு 2400 வரும் உங்களுக்கு. இது கீழே இருக்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம் உங்களுக்கு வில்லாவோடது. இது வந்து 10x14 சைஸ்ல இருக்கும் அண்ட் அட்டாச் ரெஸ்ட் ரூமோட வரும் வித் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. அண்ட் இது அது மட்டும் இல்லை மேம், இங்கே கஸ்டமைசேஷன் ப்ராசஸ் இதெல்லாம் நான் சொன்னாலும் நீங்கள் இந்த மாடல் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். யூ வில் கம் டு நோ லைக், ஏன்னா இது கம்ப்ளீட் உங்களுக்கு பேக்டு ஹவுஸாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு ஐடியாஸும் நிறைய வரும் உங்களுக்கு இதில் எப்படி மாடல் உங்களுக்கு இன்டீரியர் மாடல் டிசைன்ஸ் எப்படி எல்லாம் பண்ணலான்னு. அண்ட் ஐ ஹாவ் அ டீம், இன்டீரியர் டீம் இஸ் ஆல்சோ தேர், ஸோ ஐ கேன் ரெஃபர் ஃபார் யூ ஃபார் த இன்டீரியர் டிசைன். எஸ் மேம். ஆக்சுவலாக நிறைய கிளைண்ட்ஸ் வந்து எங்கிட்ட எப்படி கேட்பாங்கன்னா, நீங்கள் மாடல் விழாவில் காட்டுறது வந்து ஒரு மாதிரி இருக்குது, பட் எங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுறப்ப வீடு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது நான் உங்களுக்கு என்ன சொல்கிறதுனா, அதே பில்டர்ஸ் கிட்ட நீங்கள் இன்டீரியர்ஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து அதே லுக் நீங்கள் மாடல் விழா பார்த்தது கிடைக்கும். அந்த ஒரு ஃபெசிலிட்டிஸ் இங்கே இருக்குதா? ஓகே மேம். கிச்சன் கூட பார்க்கும்போது நல்ல சைஸஸ் நல்ல ஸ்பேசியஸாக தெரியுது மேம். எஸ் மேம். இது 14x8 சைஸ்ல வருது உங்களுக்கு. எல் ஷேப் கிச்சன் உங்களுக்கு. இதுல உங்களுக்கு யூட்டிலிட்டி ஸ்பேஸ் தனியா இருக்கும் உங்களுக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த ஸ்லாப் வித் உடன் டைல்ஸ் ரெண்டுமே சேர்ந்து உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகே மேம். ஆக்சுவலாக நீங்கள் கொடுக்குற எல்லா வில்லாஸுமே இந்த எல் ஷேப் கிச்சன் தான் வருமா, இல்லை எதுவும் அதில் இது டிஃப்ரெண்ட்? இல்லை மேம், டிஃப்ரென்ஸ் வரும். ஓகே. இது லக்ஸுரினால உங்களுக்கு எல் ஷேப் ஓகே. ஆக்சுவலாக இந்த கிச்சனில் கொடுத்துருக்க டைல்ஸ் கூட நான் பார்க்குறேன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுதான் எல்லா மாடல் இல்லை மாடல் ஹவுஸ்னால கொடுத்துருக்கீங்களா இல்லை எல்லா? இல்லை மேம், இது வில்லாக்கு கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கறது தான். நீங்கள் இங்கே மாடலில் பார்க்குற இன்டீரியர்ஸ் தவிர மற்ற எல்லாமே கஸ்டமர்ஸ்க்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுறது தான். இது அப்போ உடன் டைல். எஸ் மேம், உடன் டைலோட தான் கொடுக்குறோம். ஓகே மேம். மேம் இங்கே உங்களுக்கு வந்து இன்ஹவுஸ் மெய்டோட ரூமும் இருக்கு உங்களுக்கு. யூட்டிலிட்டி ஸ்பேஸ் அந்த அவுட்டோர் போனீங்கன்னா உங்களுக்கு அவங்களுக்கு தனியா அவங்களுக்கு ஒரு ரூம் வித் அட்டாச் டாய்லெட்டோட இருக்கும். ஸோ ஷீ கேன் யூஸ் தட் ஸ்பேஸ் ஃபார் ஹர் அண்ட் ஷீ கேன் ஸ்டே தேர் ஆல்சோ. இட்ஸ் லைக் இன்ஹவுஸ் மேட் நீங்க எடுக்கிறதுனா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எவ்ரி வில்லா ஹேஸ் தட். ஓகே. அதுல இது லக்ஸரி வில்லாஸ் தான் நாங்க கொடுப்போம். இல்ல மேம், எவ்ரி வில்லா ட்வின் வில்லாவா இருந்தாலும் சரி எலைட்டா இருந்தாலும் சரி யூ ஹேவ் அ இன்ஹவுஸ் மேட் ரூம். ஓகே மேம். ஆக்சுவலாக நிறைய பில்டர்ஸ் வந்து வில்லாஸ் கொடுக்குறாங்க மேம், பட் என்னன்னா யூடிஎஸ் டைப்ல கொடுக்குறாங்க. நீங்க எப்படி இது யூடிஎஸ் டைப் வில்லாஸா இல்லை 100% ஓனர்ஷிப் வில்லாவா? மேம் இது 100% ஓனர்ஷிப் இல்லாதான் உங்களுக்கு. அண்ட் யூடிஎஸ் கான்செப்டே இங்கே அப்ளிகபிள் ஆகாது. உங்களுக்கு லேண்டோட கன்ஸ்ட்ரக்ஷனோட உங்க யூனிட் நாங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம். ஓ நைஸ். எஸ் மேம். அண்ட் இது டைனிங் ஸ்பேஸ் மேம். டைனிங் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பவுடர்ட் ரூம் அட்டாச்டு வரும் உங்களுக்கு. ஓகே. அண்ட் நான் உங்களுக்கு லிவிங் ரூம்ல சொல்லியிருந்தேன்ல மேம், 2 டெக் ஸ்பேஸ் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி. ஸோ டைனிங்கோட டெக் ஸ்பேஸ் உங்களுக்கு வரும், விச் யூ கேன் மேக் இட் அஸ் அ பார்பிக்யூ ஸ்பேஸாக பண்ணலாம் நீங்கள். ஆக்சுவலாக இந்த சைட் பால்கனிஸ் இருக்கு. ஸோ இந்த பிளேஸ் என்ன மாதிரி மேம் இதை யூஸ் பண்ணிக்கலாம்? மேம் இது மல்டி யூட்டிலிட்டி ரூம் உங்களுக்கு. ஸோ யூ கேன் கன்வெர்ட் ஆஸ் அ கிட்ஸ் ரூம், ஏவி ரூம், இல்லை உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆஃபீஸ் ரூம், அந்த மாதிரி எப்படி வேணா நீங்கள் இதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஆக்சுவலாக இது பெட்ரூம்ல ஆட் ஆன் ஆகாது எக்ஸ்ட்ரா? எஸ் மேம், இது 3+1 வருது உங்களுக்கு. ஸோ இது நீங்கள் பெட்ரூமா கெஸ்ட் பெட்ரூமா மாற்றதுனால யூ கேன் கஸ்டமைஸ் தட். ஓ ஸோ இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வர உங்களுக்கு 3rd பெட்ரூம் மேம் இது. ஓகே. எஸ் மேம். இந்த டைல்ஸ் எப்படி மேம்? பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. உங்களுக்கு இட்டாலியன் மார்பிள் ஃப்ளோரிங் வரும் உங்களுக்கு. யூ வில் பி ஹேவிங் அ கலர் சாய்ஸஸ். ஓகே மேம். ஆக்சுவலாக இந்த பிளேஸ்க்கு ஏதாவது கஸ்டமைஸ்டு இருக்கா மேம் இந்த லொகேஷன்? எஸ் மேம். கஸ்டமைசேஷன் சொல்லும்போது உங்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கு லிவிங் ஸ்பேஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வேணும், இல்லை பெட்ரூம் சைஸ் பெருசு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த சீலிங் க்ளோஸ் பண்ணி இந்த ஸ்பேஸ் நீங்கள் ஆக்குபை பண்ணிக்கலாம். ஓகே. இந்த ரூமை கூட நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி லைக் இன்னொரு பெட்ரூமாவும் நீங்கள் இதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே மேம். ஓகே மேம். இது மாடல் வில்லானால நம்ம அட்டாச் பண்ணல, தனியாக காமிச்சிருக்கோம். பட் உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூமோட உங்களுக்கு இதை அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே மேம். இது மாஸ்டர் பெட்ரூம் மேம். உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம்ல உங்களுக்கு வாக்-இன் கிளாசெட் இருக்கு, பால்கனி இருக்கு, அண்ட் பாத்ரூம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்டப் போடுற அளவுக்கு உங்களுக்கு ஸ்பேஷியஸாவே இருக்கும். ஓகே. ஆக்சுவலாக ரியல் மாஸ்டர் பெட்ரூம்னா இதான் மேம் மீனிங்கே. அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேசிஸாக இருக்கு. ஆக்சுவலாக பாத்ரூம்ல என்னென்ன இருக்குன்னு சொன்னீங்க? நம்ம உங்களுக்கு வாக்-இன் கிளாசெட், வார்ட்ரோப்ஸ் பாத்தீங்கன்னா வாக்-இன் வார்ட்ரோப்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு வாக்-இன் வார்ட்ரோப்ஸ் தான் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இந்த செட்டப் வந்து யூஸ்வலாக உங்களுக்கு ராயல் அந்த டைப்ல இருக்கும். இது வந்து உங்களுக்கு எல்லா வில்லாஸ்லயுமே இருக்கு உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம்ல. ஓகே. அண்ட் இது மாஸ்டர் பெட்ரூமோட ரெஸ்ட் ரூம் மேம். மேம் இது மாஸ்டர் பெட்ரூமோட பால்கனி உங்களுக்கு. அண்ட் இந்த பால்கனியும் நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ரூம் எக்ஸ்டெண்ட் பண்ணும் அப்படின்னா பால்கனி சைஸ் கம்மி பண்ணி ரூம் வால் எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்க இன்னும் பெரிய சைஸ் பெட்ரூமா இதை மாத்திக்கலாம் நீங்க. அண்ட் டெரஸ் இஸ் தேர் மேம். டெரஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் டெரஸ், ஒரு ரெஸ்ட் ரூம் அட்டாச் ஆகிருக்கும். ஏன்னா நீங்கள் பார்ட்டிஸ் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணணும், நீங்கள் ரெஸ்ட் ரூம் அங்கேயே வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகே. எஸ் மேம்.
மேம் ஆக்சுவலாக இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் எல்லா கஸ்டமர்ஸோட மெயின் கொஷினே இதுதான். இந்த வில்லாவோட ப்ரைஸ் என்ன? மேம் இது ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17,900 ஸ்கொயர் ஃபீட் ரேட் வரும். ஓகே. ஸோ நீங்கள் லக்ஸுரி எடுத்திங்கன்னா 4.3 CRலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அல்ட்ரா லக்ஸுரி டபுள் த சைஸ் உங்களுக்கு 8.6 CRலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே மேம். எஸ் மேம். ஓகே, இதோட புக்கிங் ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள் மேம். ஷோ மேம். மேம் புக்கிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனிஷியல் 5 lakh ருபீஸ் நீங்கள் எந்த வில்லா என்ன ஃபேஸிங் நீங்கள் சூஸ் பண்ணி அந்த யூனிட் உங்கள் நேமில் பிளாக் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கு ஸ்டேஜ் வைஸ் பேமெண்ட் தான் உங்களுக்கு. லைக் த கன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு போக போக ஸ்லாப் வைஸில் வரும் உங்களுக்கு, விச் இஸ் லைக் உங்களுக்கு ஃபவுண்டேஷனோடது, அதுக்கப்புறம் பைலிங்கோடது, அப்புறம் உங்களுக்கு ஃப்ளோரிங், அதுக்கப்புறம் உங்களுக்கு வால், அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்லாப் வைஸ் பேமெண்ட்ஸ் தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் பேமெண்ட்ஸ்க்காக லைக் இனிஷியலாக வந்து இவ்வளோ பர்சன்ட் அவ்வளோ பர்சன்ட்ன்ற அந்த வரிஸே இருக்காது உங்களுக்கு. ஸ்லாப் வைஸ் பேமெண்ட் கிராஜுவலாக அது அப்படியே போயிட்டு. ஓகே. எஸ். ஃபைனல் கொஷின் மேம். எஸ். லைக் நிறைய வில்லாஸ் பார்த்துருப்பாங்க, கிளைண்ட்ஸ் நிறைய பார்த்துருப்பாங்க. நிறைய சென்னை ஃபுல்லாகவே இப்போ வந்து இண்டிவிஜுவல் வில்லாஸ்னா தான் நிறைய பேருக்கு வந்து அப்படிங்கிற ஒரு என்கொயரிஸ் எனக்கு அதிகமாக ரிசீவ் ஆயிருக்கு. பட் என்னென்னா அந்த வில்லாஸ்க்கும் இந்த பேலஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், ஏன் ஆதித்யாராம் பேலஸ் சிட்டியில் ஒரு வில்லா வாங்கணும், அதுக்கு என்ன ரீசன்? மேம் ஆதித்யராம் பேலஸ் சிட்டியில் வில்லா வாங்கணுன்றது எனக்கே ஒரு ஆசை தான். எனக்கும் இப்போ ஆசை வந்துருச்சு. மேம் ஏன்னா உங்களுக்கு இது வந்து கம்ப்ளீட் ஓனர்ஷிப். இது உங்களுக்கு லேண்ட் ரிலேட்டடாக எந்த ப்ராப்ளம்ஸும் இல்லை. ரைட் ஃப்ரம் ஆதித்யராம் இட் இஸ் கோயிங் டு பி யோர்ஸ். அந்த மாதிரி உங்களுக்கு. ரெண்டாவது உங்களுக்கு கனெக்டிவிட்டி. சென்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ஈஸியர் லொக்கேஷன் இஸ் growing like double the fast உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரு 10-15 years பேக் ஈஸியானா மாயாஜால் தெரியும். ஆமாம், வேற பெருசா நமக்கு எதுவும் தெரியாது. பட் இன்னைக்கு ஆதித்யராம் அக்கறை சிக்னல்லே ஆதித்யராம் தான் இருக்கு. ஸோ மெயின் அது வந்து உங்களுக்கு லொக்கேஷன் உங்களுக்கு. தேர்ட் வந்து நீங்கள் வில்லா ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு போனீங்கன்னா உங்களுக்கு கிளட்டர் ஃப்ரீ லிவிங் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு சிட்டி எல்லாமே பொல்யூஷன் உங்களுக்கு கம்ப்ளீட். அந்த ஒரு என்னதான் நீங்கள் வீட்டுக்கு போனாலும் யூ வில் நாட் ஹாவ் தட் லைஃப் ஸ்டைல் ஆஃப் ரிலாக்ஸ்டா, இல்லை அது ஓடிட்டே இருக்க மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலாக இருக்கும் உங்களுக்கு ஃபீல் ஆகும் அந்த மாதிரி. பட் ஆனால் வில்லான்னு வரும்போது அதுவும் ஈஸியர் லொக்கேஷனில் நீங்கள் எடுக்கும்போது யூ வில் கம்ப்ளீட்லி ஃபீல் லைக் யூர் இன் ஹாலிடே மூடில் தான் இருக்க மாதிரி இருக்கும். பிகாஸ் ஆஃப் த சரௌண்டிங்ஸ் மேம் உங்களுக்கு. ஏன்னா பீச் சரௌண்டிங்ஸ் உங்களுக்கு அந்த அந்த ஃபீல் வந்து 101% உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இது வந்து உங்களுக்கு ஓப்பன் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 60% இருக்குது. ஸோ அதோட மேஜர் கான்செப்ட் என்னன்னா க்ரீனரிஸ் மேம். So you are not living in the city, you are living in an island. Oh. Yes. Okay, ma'am.